மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, அந்த திமுக அரசு பண்ணுது பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமான ஒரு வேலை பார்க்குது பார்த்தீங்களா, அந்த கேவலமான வேலையை தோல் உரிச்சு இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். எந்த பிரச்சனையை பற்றி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாஸ்மார்க் ஊழல் வழக்குங்கிற ஒரு வழக்கு நடக்குது இல்லை. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நிதானம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி. எவ்வளவு தூரம் கேவலமான ஒரு வேலையை செஞ்சு உச்சநீதிமன்றம், சென்னை ஹைகோர்ட்டு உட்பட எல்லா இடத்துலையும் இந்த டாஸ்மார்க் வழக்குனால திமுக அரசு ரொம்ப கேவலமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உண்மைகள் எதையுமே உடன்பிறப்புகளுக்கு சொல்ல மாட்டாங்க. தினகரனில் இப்போ நான் பேசுகிற தருவாயில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கு இப்படி தான் கன்வே ஆகும். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு போல அப்படிங்கிறது தான் கன்வே ஆகும். இந்த விஷயம் சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. ஹைகோர்ட்டில் சரமாரியாக திமுக அரசு கேள்விகளை எதிர்கொண்டது. எதுவுமே தினகரன் ஆவணப்படுத்தலை. உடன்பிறப்புகளுக்கு எந்த உண்மையும் போய் சேராது. உடன்பிறப்புகளே, இந்த திமுக அரசு நீதிமன்றத்தில் இந்த டாஸ்மார்க் வழக்குனால எவ்வளவு தூரம் உருண்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான உண்மையை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த சேனல்லே போட்டிருப்பேன். இந்த டாஸ்மார்க் வழக்கை நான் வேறு தேடி போகிறேன். எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் நான் போகலாம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டேன். என்னதான் நடக்குது இந்த ஊழல் வழக்கில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. அதற்கு பார்த்தீங்கன்னா சரி அப்படியே ஆவணப்படுத்திட்டே வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இது உள்ளே போனேன். ஆனால் இவ்வளவு கேவலமான உருண்டு பிறண்டு ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் கனவுலையும் நினைக்கல. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மார்க் வழக்கில் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை ரெய்டுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை மேல் விசாரணை செய்யக்கூடாது, இந்த ரெய்டு சட்டவிரோதம் சொல்லுங்க, எங்க ஊழியர்களோட டாஸ்மார்க் ஊழியர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு சொல்லி 3 கோரிக்கை அடிப்படையில் திமுக அரசு நீதிமன்றத்தை போனாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இந்த சேனல்ல இருக்கு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் 2 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை எந்த விதமான விசாரணை செய்யக்கூடாது இந்த வழக்கு முடிகிற வரை அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்ட நீதிபதிகள் அடுத்த ஹியரிங்கில், அடுத்த விசாரணையில் இந்த வழக்கை விட்டு விலகுறாங்க. ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. அதையும் நம்ம கவனிச்சோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, வேற சில நீதிபதிகள் மூலமாக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. அமலாக்கத்துறை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மனுவை தாக்கல் பண்ண ஒரு விஷயத்தையும் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா, 2 தரப்பையும் கேட்டாங்க. எப்பா நீனும் உன் தரப்பை சொல்லிட்ட, நீனும் உன் தரப்பை சொல்லிட்ட. 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் 2 பேரும் உங்கள் தரப்பை நீதிமன்றத்தில் முழுமையான விசாரணை செய்யுங்க. முழுமையான விசாரணை அடிப்படையில் 8ஆம் தேதி 9ஆம் தேதி முழுக்க உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். இந்த 2 தேதியில் நீங்கள் பெரிய லெவலில் ஆஜராகி உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வழக்கில் நாங்கள் மிக முக்கியமான முடிவை இந்த இறுதி விசாரணைக்கு அப்புறம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இறுதி விசாரணை இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? சரி, இப்போ இறுதி விசாரணைக்கு அப்புறம் அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்துடும். இவ்வளோதான். இதான் அந்த வழக்கு போகிற ரூட்டு. இந்த தீர்ப்பு திமுகவுக்கு சாதகமாக வந்தால் திமுக மேல்முறையீடு போகாது. அதே நேரத்தில் அமலாக்கத்துறைக்கு பாதகமாக வந்தால் அமலாக்கத்துறை மேல்முறையீடு போகும். யாருக்கு சாதகமாக வருவோ அவங்க அமைதியாக இருக்க போகிறாங்க. யாருக்கு சாதகம் இல்லாமல் வருதோ அவங்க மேல்முறையீடு போக போகிறாங்க. இது வரைக்கும் இந்த ரூட்டில் தானே இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் திமுக இந்த ரூட்லேருந்து பெரிய லெவலில் ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு பெரிய லெவலில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மறுபடியும் இதே ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு ஒரு பக்கம் ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன வழக்கு போடுறாங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் டாஸ்மார்க் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் வேற மாநிலத்துக்கு மாற்றிருங்க அப்படிங்கிற ஒரு வழக்கை போடுறாங்க. ஏன் வேற மாநிலத்துக்கு மாற்றணும்னா, இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், உடனடியாக நம்ம இந்த மாதிரி பேசுவோம்ல, வேற ஏதோ ஒரு மாநிலத்தில், இப்போ சத்தீஸ்கரில் நடக்குது அல்லது கொல்கத்தாவில் நடக்குது, வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நடந்துச்சுன்னா பெரிய லெவலில் தமிழ் மக்களுக்கு அந்த செய்தி வராதுல்ல. சென்னை ஹைகோர்ட்டில் நடக்கும்போது சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் அத்தனை பேரும் அணுவாக செய்தியை நோட் பண்ணி நம்மள்ட்ட பெரிய லெவலில் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வேறு ஏரியாவில் நடக்கும்போது நமக்கு அந்த அவேர்னஸ் வராதில்ல. இந்த வழக்கு நடக்குதா நடக்கலையாங்கிற அந்த பெரிய லெவலில் அந்த செய்திகள் நம்மளை சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உச்சநீதிமன்றத்தை அணுகி, உச்சநீதிமன்றம் உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட அதிகாரம் 139A பயன்படுத்தி இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றிருங்க அப்படிங்கிற ஒரு மனுவை போடுறாங்க. உச்சநீதிமன்றமும் இந்த மனுவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விசாரணைக்கு எடுக்குது. விசாரணையில் ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, எதற்காண்டி இப்போ வேறு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றணும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காண்டி நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. திமுகவால் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல முடியல. சார் நாங்களே இந்த மனுவை வாபஸ் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த வழக்கை அங்கேருந்து வாபஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அதாவது செய்திகள் நம்மளை பெரிய லெவலில் வந்து சேருது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காண்டி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க திமுக அரசு. நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. அதாவது
ஹைகோர்ட் வந்து இறுதி விசாரணையை 2 பேரும் கேட்டு தான் தேதி முடிவு பண்ணும்போது 2 பேருக்கு இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஓகேவான்னு கேட்குறாங்க. 2 பேரும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஓகேன்னு சொல்லும்போது கூட நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகிறதா இருக்கோம்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்லாமல் அந்த தேதிக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேதியை நிர்ணயம் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி காலில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்பா இங்கேயும் வழக்கு போடுற அங்கேயும் வழக்கு போடுற, இங்கே இறுதி விசாரணை உன்னை கேட்டு தான் முடிவு பண்ணோம், எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை மறைமுகமாக தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்குறாங்க. யாரை காப்பாற்ற இந்த வேலையை பார்க்குறீங்க? நீங்கள் உங்கள் ஊழியர்களுக்கு வந்து அநீதி நடந்துருச்சுன்னு தான் இந்த வழக்கை போட்டீங்க. ஆனால் இது வந்து அப்படிப்பட்ட வழக்கு மாதிரி தெரியலையே, எப்படியாவது பண்ணி இந்த வழக்கை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லி ஒரு சுயநல நோக்கம் அந்த வழக்குள்ள இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற 2வது கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு டேட்டை டயத்தை கொடுத்து ஒரு விசாரணை உங்களுக்காண்டி பெரிய லெவலில் உட்காந்து வேலை செஞ்சா இந்த விஷயத்தை முன்கூட்டியே எங்கள்கிட்ட சொல்லாமல் விசாரணை வரும்போது காலில் வந்து சொல்கிறீங்க, எங்களுக்கு பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதை மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேதனையை பதிவு செய்கிறாங்க, ஆதங்கத்தை பதிவு செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பாக பண்ணுறீங்கப்பா, நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறது நான் வேணான்னு சொல்லலை, எங்கள்கிட்ட கேட்டு போக வேண்டியதானே, அல்லது எங்கள்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே, இங்கேயும் ஒரு வழக்கு போடுற அங்கேயும் ஒரு வழக்கு போடுற, ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வியை சரமாரியான கேள்வியை ஹைகோர்ட் நீதிபதிகள் கேட்குறாங்க. காலைல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க, மதியம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. தினகரன் இதை மட்டும்தான் நம்மள்கிட்ட சொல்லுது, ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லுது. இதற்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் சரமாரியா கேள்வி கேட்டாங்க, அதை நம்மள்கிட்ட சொல்லலை. உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டு பெரிய லெவலில் தாக்கல் பண்ணி விசாரணையில் எதுவுமே பேச முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, இதை நம்மள்கிட்ட சொல்லலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இப்போ இறுதி விசாரணையில் இருக்குது. இறுதி விசாரணை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்ற வகையில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் அந்த வழக்கில் இருக்குது. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்கல்ல, அதில் ஒரு நீதிபதி செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பார்ல அஃபீஷியலாக, அந்த வழக்கறிஞரோட அண்ணன் தான். ஸோ அந்த ஒரு ஏரியா மட்டும்தான் இதை நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் இந்த வழக்கோட ஒரு தொடர்புடைய ஆள், அதாவது உங்கள் தம்பி தான் செந்தில் பாலாஜி அவர்களோட நேரடி வழக்கறிஞர், ஸோ நீங்கள் இந்த வழக்கிலேருந்து வேணாமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சோம், அவர் ஏற்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஓட்டைகள் இந்த வழக்கில் இருக்குது. அப்படிப்பட்ட ஓட்டைகளை எதையுமே பார்க்காம நேர்மையாக அந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் பெரிய லெவலில் விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அமலாக்கத்துறையோட ரைடு சரிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சி சொல்கிற ஒரு பதிலாக இருக்குது. ஸோ இந்த வழக்கு விசாரணை நான் க்ளோஸ்டு ஆட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை நீதிமன்றத்தில் திமுக அரசு பார்க்குது. இப்போ எப்படி சொல்கிறது, உருண்டு பிறண்டு எப்படியாவது இந்த வழக்கை தாமதப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த திமுக. ஸோ நீதிபதிகள் தங்களுடைய மனசாட்சி அடிப்படையில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒரு நல்ல தீர்ப்பு அந்த வழக்கில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட ஹைகோர்ட்டில் தான் வழக்கு நடக்குது. அடுத்த அப்டேட் வரும்போது இந்த சேனலில் வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பெரிதளவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.